ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ. அம்மாவை நீ எப்போவும் மன்னிக்க கூடாதுடா. என்னோட உணர்வுக்கு மத்தியில் உங்கள் அப்பாவையும் உன்னையும் என்னால் எதிர்த்து போராட முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு வேறொருத்தர் மேலே முதல் காதல் வந்ததுன்னா இந்த சமூகத்தோட பார்வையில் அருவருக்கத்தக்க உயிர் அவளும் அவளோட புருஷனும் தவிர வேற யாரும் இருக்க முடியாதுல்ல. உங்கள் அப்பாவை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தவடா. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இந்த உலகம் என்னமோ புதுசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த உலகத்தில் உங்கள் அப்பாவை தாண்டி நான் அவரை பார்க்கும்போது நீ என் வயிற்றுலேருந்து தடவை வெளியே வந்தப்போ எனக்குள்ளே ஏற்பட்ட அதே உணர்வு தான் இருந்துச்சு. இன்பா, நாளைக்கு உன்னையும் உங்கள் அப்பாவையும் விட்டு ரொம்ப தூரம் போகிறேன். காலையாம் போ முடிஞ்சு பரம்பாத்து அறையில் போறவளே கண்ணம்மா கண்ணம்மா வாசலுக்கு வாங்கி வந்து என்னம்மா அன்பாத்து ஒன்றன் கண்ணில கலங்கம் சொன்னையா கண்ணில கலங்கம் மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலைதானம்மா கொடிக்கு காய்தானம்மா. ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சித்ரா. நேற்று தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கைத்தறிவு நெசவு தொழிலாளர்களின் கூலி உயர்வுக்காக கஞ்சி தொட்டி போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசு எந்தவித முன்னெடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததால் பல கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளது. மேலும் பல நெசவாளர்கள் இத்தொழிலை விட்டு போகும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த. இன்பா, நாளைக்கு என்ன நாளுக்கு தெரியுங்களா? வேற முத்து தாத்தா வர சொல்லியிருக்கேன். அவர் கூட போய் அம்மாவுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துருங்க. வேற எங்கிட்ட சுத்த போயிடாத. அங்கே சிரிப்பவர்கள் சரி போய். ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே பெருமாள் ஆளுங்க அங்கதான் வெட்டுவாங்க. அவங்களுக்கே காணுதோ என்னமோ. நாம இன்னைக்கு வடக்க போவோம். அவங்கள விட இவங்க கம்மியா தான் திம்பாங்க. வா போவோம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை இல்லை பள்ளிக்கூடம் லீவ் விட்டா உங்களோட இதே ரோதனையாக போச்சுடா. ராசுமானே நீ பண்ணது அட்டுடி எடுத்து மம்பட்டி எடுத்து மண்டியா உடைக்கனா இல்லையான்னு பாருடா. லூசுக்களை நீ அடிக்கிற வரைக்கும் ராசுமாவங்க என்ன பூ பறிச்சுட்டு பார்த்தாலும் ஆட்டிட்டு வாங்க வந்துடுறாங்க. இல்லை ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இவகிட்ட போய் உரண்டு அழுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கலை அடி அடுவட்ட முண்டைங்க வராமையா வீடு எதுக்கு விடிஞ்சு விடியாம இப்படி கத்திட்டு நீ கிடக்குற? பா கீரை முண்டை ஆட்டிட்டு வந்துட்டு விசுக்கு விசுக்குன்னு. இல்லை வரும்போதே அவள்கிட்ட வம்பளுத்துட்டு வருவீங்களாடா? இல்லை அவதாமல எப்போ பாரு என்கிட்ட உரண்டை இழுத்துட்டு திரிதா. நீ வேணா பாரு, அவள் என் கையில அரவிட்டு யார் முதல்ல மேட்ச் கேட்டா? இல்லை இன்பா,
பொட்டல்பட்டி டோர்னாமெண்ட்டில் நம்ம அவங்கள தோற்றதுக்கு என்ன ஆட்டம் ஆடிட்டு போனாங்க. நேற்று நம்ம ஊருக்கு அவங்க டீமில் ஒரு ஒத்தக்கண்ணை இருப்பான்ல, ஊருக்கு வந்திருந்தான். பார்வையே முனையாக இருந்துச்சு மாப்பிள்ள. அதான் நானே கேட்டேன். அன்னைக்கு மட்டும் எனக்கு கால் சுழுக்காமல் இருந்துச்சுன்னு ஏன் ஈஸியாக ஜெயிச்சு இருந்துருக்கலாம். என்ன விஷயம்க்கா? பேச்சியம்மா இருக்கல்ல, நம்ம பேச்சியம்மா. சீனியம்மா கடைக்கு தங்கச்சி தானே? ஆமா போய் வேலை பெட்டி பாண்டி இருக்காம்ல, விறகெடுக்க போவையில விஷப்பூச்சி அடிச்சு செத்து போயிட்டானாம் போய். கறி ஓட்டுற பையனா? ஆமா மாதிரி பேச்சியம்மா பேர பிள்ளைகளை பார்க்க வேலை பெட்டி போயிருப்பா போல. போன வாரம் தான் எனக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போனா. இது அவ்வளவுதான் நினைச்சுக்கிற வேண்டியதான். விஷயம் கேள்விப்பட்டு காத்தாலதான் ஏன் சொன்னான். சரிண்ணே, போற வழியில முதலாளியை பார்த்து 200 ரூபா வாங்கிட்டு பாண்டி ஆத்தாக்கு எதுவும் வாங்கி கொடுத்துட்டு வருவோமாண்ணே. சரி வா, இருட்டுக்குள்ள வரசா போயிட்டு வந்துருவான். மேட்டுப்பட்டிக்காரங்க இன்னைக்கு வரேன் என்ன ஒத்தக்கண்டன் சொல்லியிருந்தா. வரட்டுமாப்ல, பொட்டப்பட்டி டோர்னமெண்ட்டில் நம்மக்கிட்ட அடி வாங்கினதை மறந்துருப்பானோ என்ன? ஏய் மாப்பிள்ள அங்கே வரியா? பார்த்தேன் மாப்பிள்ள, சும்மா ஒரு பேச்சு சொன்னா கிளம்பி வந்துட்டாங்க. அடி வாங்க வந்துட்டாங்களா? எந்தீங்களா? 30 பாயிண்ட் தான் அடிச்சா வின்னு. 2 டீம் கேப்டன் முன்னாடி வாங்க. ஏடி செல்வி, நம்ம பக்கத்து ஊர்ல பூனைக்கெல்லாம் வளகாப்பு நடக்குதான். காலை எப்படி கெட்டு போய் கிடக்குதுன்னு பார்த்தியா? இதுல கெட்டு போறதுக்கு என்ன இருக்கு? பூனை அவங்க புள்ள மாதிரி வளர்த்துருப்பாங்க, அதான் வளகாப்பு பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் ஒரு உயிர் தானே. அதுவும் சரிதான்டி. மேட்டுப்பட்டி இன்னைக்காவது முதல் ரவுண்டு தாண்டியலாம். தலையா பூவா ரைடா சைடா? சைடு. முதல்ல ரைடு தான். யார் பறக்கான்னு பார்த்துருவோம். பாத்ரூம்ல மாப்பிள்ள நல்லா ஏறும். உங்க டீம் பேர் என்னது? மாப்பிள்ள வாழை வாழை கையில் பார்த்துக்கலாம். ஏய் பாண்டி ரொம்ப ஏறாத, பார்த்தாடு. போடு சூப்பரா. காலை 2 உள்ள ஏறும் போறீங்களா? அடிங்கள என்னல பயமா? நாங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணோம். அப்புறம் என்ன மயத்துக்குள்ள அடிச்சு ஆடுறீங்க? அப்படி பயமா இருந்தா ஏம்ல இங்கே வரீங்க? போய் நொண்டி பல்லாங்குழின்னு விளையாட வேண்டியதானே, சும்மா அழுதுகிட்டு. யாரில் எழுதா? எங்களுக்கு அடிச்சாட தெரியும்னா அடுத்த வாரம் புது டோர்னாமெண்ட்டுக்கு என்ன வராமையா போயிடுவீங்க? ஏம்ல டேய், அங்கே வந்து உங்கள் ஊர் மானத்தை பறக்க விடணுமாடா? பொங்கலே போய் ஏதாவது சின்ன டீம் இருக்கு, அது கூட விளையாடுங்களே. பார்த்தாலும் சண்டை விட்டு எடுத்துருந்தாங்களே லீவை போட்டா. ஏட்டி செல்வி, இங்க மழை எனக்கு கூட சண்டை விட்டு தெரியுதா பாரு. உனக்கு இதே வேலையா போச்சு. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலே இதே பாடுதான். எப்ப பாரு அவன் கூட சண்டை போட்டு தெரியுது.
பெத்து போட்டாளா? வெளியில எங்கேயாவது போ, காலை உடச்சு கொள்ளில வைக்கலான்னு பாரு. எங்க ஊர்ல நீ? என்ன ஒரு ஊரவே சண்டை படுத்திட்டு உங்க ஆத்தோட பெத்து போட்டாளா? வெளியில எங்கேயாவது போ, காலை உடச்சு கொள்ளில வைக்கலான்னு பாரு. தாத்தா வாயா, 2 உருப்படி தான் இருக்கு. சோப்பாட்டு முடிச்சோடனே கிளம்பிடுவோம். அம்மா உண்மையாகவே இறந்துருச்சா? ஏன், என்னவா? இன்னைக்கு இன்னாங்கோயில்பட்டி கபடி விளாட போயிருந்தேன். அங்கே அம்மா மாதிரியே இருக்க ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்களுக்கும் அம்மாவுக்கு இருக்கிற மாதிரியே கன்னத்து கீழே ஒரு மச்சம் இருந்துச்சு. 20 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நிலைமைக்கு உங்கள் அப்பன் அந்த சில்லாவிலே பெரிய கூத்தாடி. மாறி கூத்து கட்டலாம்னா முச்சந்தி வரைக்கும் கூட்டம் இருக்கும். அந்த அளவுக்கு பேர் வாங்கினவன். என் மகட்ட கேட்டுதான்டா உங்கள் அப்பனை கட்டி வச்சோம். பார்க்க நேரம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு மேட்டுப்பட்டி மாதிரி தெரியல. சார் வாங்க சார். செல்வி எதுவும் சொல்லிச்சிங்களா சார்? உங்ககிட்ட செல்வி விஷயம். சார் வந்திருக்காங்க, ஒரு சேரட்டு வா. சொல்லுங்கள் சார். மாறி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார், பிள்ளைகள் பாடம் கிட்ட ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேக்காளா? செல்வி விஷயமாக தான் உங்ககிட்ட பேச வந்தேன். செல்வி செல்வியும் நானும் ஒருத்தர் விரும்புகிறோம். யாருக்கும் தெரியாமல் தான் போகலான்னு இருந்தோம். மனசு கேட்கல. இது உங்களுடைய விவாகரத்து பத்திரம். செல்வி அவங்க ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. மாதிரி குழந்தை இன்பம் உங்ககிட்டே இருக்கட்டும். அவனை நல்லா பார்த்துக்கோங்க. அவனுக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு அலமாரியில் எழுதி வச்சிருக்கேன். தெரியலன்னா பக்கத்து வீட்டு மலர் பாப்பாட்ட கேளுங்க. நான் போனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்காரங்க எங்களையும் உங்களையும் நிறைய பேர் வச்சு கூப்பிடும். ஆனால் நீங்கள் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இன்பனுக்கு நான் இறந்ததாகவே இருக்கட்டும், அதையும் மீறி அவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சு என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான்னா கூட்டிகிட்டு வாங்க. என்னை மன்னிச்சிருங்க. அவ்வளோதான். கையெழுத்து போட்டால் கிளம்பலாம்.
உன்னை அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு கூட்டு வந்துட்டான். ஆனால் உங்கள் அப்பன் வைராக்கியண்டா, ஒரு சொட்டு கண்ணீர் விடலை. மற்றவனாக இருந்தால் தூக்குலையோ இல்லை அவளை வெட்டிட்டு செயலுக்கோ போயிருப்பான். கெட்டிக்காரன் அவளுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான். 2 பேர்த்தில் யாரை குத்தம் சொல்லுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் குத்து கட்டுற வேலையை குறைச்சிட்டு ஏதோ கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்து உன்னையும் வளர்த்தான். என்றைக்கா இருந்தாலும் உனக்கு தெரியுங்கிறது உங்கள் அப்பனுக்கு தெரியும். வந்ததும் சொல்லு. ஐயா, உங்கள் அப்பன் செல்வி இன்னும் மறக்கலை. 20 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் அம்மா உங்கள் அப்பன் கழுத்தில் கட்டின கயிறு இன்னும் அப்படியே தான் இருக்குது. நீ சொன்னதும் உங்கள் அப்பன் என்னாக போகிறான்னு தெரியல. எல்லாம் அந்த கருப்பன் பார்த்துக்கிடுவான். நல்லதே நடக்கும். சீக்கிரம் வா, இன்னைக்கு விட்ட சம்பளத்தை பிடிக்கணும். சரிண்ணே. எப்போ நீ எதுக்கு முன்ன மாதிரி கூத்து கட்டுறதில்ல? சொல்லுப்பா. இப்போ அம்மா உயிரோட இருந்தால் என்னப்பா பண்ணுவ? சொல்லுப்பா. இன்றைக்கி நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா. ஏனாங்கோயில்பட்டிக்கு கபடி விளாட போயிருந்தப்ப தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லிடுச்சு. அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போறியாப்பா? எனக்கு அவங்கள பார்த்து ஏன் என்னை விட்டு போனேன்னு கேட்கணும் போல இருக்குது. கூட்டிகிட்டு போறியாப்பா? இந்த டீச்சரம்மா பையனுக்கா ம் என் முன்னாருக்கு தாத்தா பாட்டி வாங்கிட்டு வந்த பொம்மை ஆகுதுன்னு சொல்லி அம்மா ஒரு பொம்மை செய்கிற போல. என்னடா இது வெறும் பொம்மை மட்டும் இல்லையா, இதுக்குள்ள எங்க 2 பேர்த்தோட தொப்புள் கொடி இருக்கு. ஒருவேளை நான் பாதியிலே போயிட்டேன்னா கடைசி வரை இது அவன் கூட இருக்கும். இதே மாதிரி உன்னுடைய ஞாபகமாக அவங்க அம்மா கிட்ட ஒரு பொம்மை இருக்குது. இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட உனக்கு அம்மாவை பார்க்கணுன்னு தோணலையாப்பா? தோணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். செல்வி ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த காலத்தில் கிடக்க அவ கட்டி விட்டாங்க. தாத்தா சொல்லிச்சு. இது தொட்டா போதும் செல்வி என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும்.
நீ பிறக்கிறதுக்கு முன்னால் உங்கள் அம்மாவும் நானும் இங்கே தான் உட்காந்து பேசுவோம். நான் போனதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த திருநெல் பக்கம் வந்ததில்லை. இப்போ உனக்காக டேய் இன்பா, அம்மா பார்த்தேன்னு சொன்னேன். அம்மா இப்போ எப்படி இருந்தா? நல்லா குயிலி மாதிரி தோரணையாக இருந்துச்சு. என்ன தலை தான் கொஞ்சம் நரைச்சிருச்சு. உங்கள் அப்பானுக்கு அது கூட இல்லை. நாளைக்கு அம்மாவை பார்க்க போகலாமாப்பா? நாட்டுக்குள்ளே எத்தனையோ நாடகம் நடக்குதுங்க. நம்ம நாடகத்தை நாம் கண்டு கழிக்கலாமுங்க. கோவிலுக்கு திருவிழாவில் கடா வெட்டி சாப்பாடு ஓடுவோம். குடும்பத்தோட சொந்த வந்தோம் ஒன்று சேர்ந்து காளியம்மனை காவுடுத்து சாப்பிடுவோமே. ஐயா ஐயா, இங்கே ஆடு மேய்க்கிற செல்வீடு எங்கே இருக்குது? என்ன வரும்? தூரத்து சொந்தக்காரங்கய்யா, வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதுதான் வேற போய் வடக்காம போங்க. செங்கச்சூழியை ஒட்டினாப்புல ஆட்டுக்கோட்டையும் வீடும் சேர்ந்தாப்புல இருக்கும். அதுதான் செல்வி வீடு. அங்கே போனால் செல்வியை பார்க்கலாம். நன்றிங்கய்யா. இறை ஓடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகில் அனுதாபம் என்று அதை நம்பினாரே. அம்மா, யாரையா? வாத்தியாரை பார்க்கணுமா? வாத்தியாரா? ஏ ராஜகருப்பு, உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கீங்க, வா. வரேன்னு சொல்லு. அக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். பின்னாடி மாடுக்கு வைக்க பிடிங்கி போட்டிருக்கேன், போய் என்னன்னு பாருங்க. மாறி ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். செல்வி, என்னையா? இங்க வா. ஏன் என்ன? உன்னை பார்க்க ஆள் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு? இவனா? என்னல நீ தங்க சண்டை போடுறது பத்தாதுன்னு இப்போ வீட்டுக்கே வந்துட்டியா? அது யாரு? உனக்கு வக்காலத்தா? எப்போ நிமிந்து பேசுப்பா. நேத்தே மாதிரி அடிச்சிட போறா. நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல. என்னைக்காவது உன்னை பற்றி தெரிஞ்சு பார்க்க ஆசைப்பட்டான்னு நான் கூட்டு வர சொன்னேன்ல, அதுதான்.
நீ எதுக்கு என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு போன? அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிடுச்சு. அம்மாவை அவங்களுக்கு பிடிச்சவங்க இடத்துல விட்டுருக்கேன்னு. அம்மா அவங்க பிடிச்சவங்களோட அங்கே சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கும். ஏன் நீ அப்பா கூட இருக்கும்போது சந்தோஷமா இல்லையா? உங்கள் அப்பா எனக்கு எந்த குறையும் வைக்கல. சாமி அவர். நீ கேட்ட கேள்விக்கு இப்போ என்கிட்ட விட கிடையாது. போக போக புரிஞ்சுப்ப. உனக்கு அம்மாவா உங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டியா நான் பண்ணதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணா நான் பண்ணது சரியா தப்பான்னு இந்த சமூகம்தான் சொல்லணும். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். தெரியும். எனக்காக தான் நீ இந்த பொம்மையை செஞ்சேன்னு அப்பா சொல்லுச்சு. ஏன் ஞாபகமாக இந்த பொம்மை வாங்கிட்டே இருக்கட்டும். இந்த பைக்குள்ளே நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது எடுத்த பழைய ஃபோட்டோலாம் இருக்கு பாரு. எனக்கு ஒன்றை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நான் வரேன். உனக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீயும் வா. என்னால் மற்றவங்க மாதிரி ஓடி போய் இவங்க கொடுக்குற ஓடு காலிப்பட்டம்லாம் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் எல்லாம் முறையாக ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பேசுங்க. நான் வரேன். அந்த மனுஷங்கிட்ட எப்படி இதை பற்றி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் வாத்தியார் வாத்தியார்னு அவ்வளோ மரியாதை கூப்பிட்டுட்ட போய் உங்கள் பொண்டாட்டியை நான் விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த மனுஷன் என்ன ஆவார்னு நினச்சாலே பயமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இந்த சமூகம் நம்ம போனதுக்கப்புறம் அந்த மனுஷனை இப்படி பார்ப்பாங்கன்னு யோசிச்சாலே என்னால் முடியாது. அப்போ வா போய் செத்துடலாம். முடியாதுல்ல. நம்ம என்னையா பண்ண முடியும்? என் கல்யாணத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சந்திச்சிருந்தோம்னா இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்போமா? இவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனால் இனி ஒரு நிமிஷம் கூட அந்த மனுஷன் கூட என்னால் பொய்யாலாம் வாழ முடியாது. அந்த மனுஷன் ஆசையாக என்கிட்ட வரும்போதெல்லாம் தினம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவரை இனிமேலும் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது. இங்கே இருக்கிற சாமி மயிறு மட்டை எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பொண்ணுங்க என்ன செஞ்சாலும் ஒட்டம் சொல்லுவாங்களே தவிர அவள் ஏன் இப்படி பண்ணான்னு ஒருத்தன் கூட யோசிக்க மாட்டான். பிறந்த நாள்லேருந்து கல்யாணம் பண்ணி சாவுற நாள் வரைக்கும் 4 செவுத்துக்குள்ளே அடைச்சி வச்சு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அங்கே போகாத இங்கே போகாத. அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? அந்த பொண்ணு அவன் கூட என்ன பேசிருக்கும் கூட தெரியாது. ஆனால் இவங்க மீசையை முறுக்கிக்கிட்டு முந்தானியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு பொண்ணோட அடிப்படை உணர்வுகளை வெளிப்படுத்த விடாத அந்த சமூகத்துக்கிட்ட நம்ம என்ன கற்றுனாலும் கேட்காது. ஒரு பொம்பளை மனசில் நினைக்கிறத தைரியமாக பண்ணுறதுக்கு யார் வழி விடுறாங்களோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சாமி. இங்கே பாரு, 3 நாளில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பேசு. நாம் போகலாம். எந்த ஊர்ல நீ? என்ன ஒரு தடவை சண்டை படுத்திட்டு உங்க ஆத்தா உன்னை பெத்து போட்டாளா? எங்கள் ஆத்தா ஒன்றும் அடுத்தவங்க கிட்ட அடிவாங்க என்னை பெற்று போடலை. ஓய், அம்மா முகத்தை நீ பாத்தியாப்பா? ராணி மாதிரி இருந்த. அம்மா செஞ்சது சரியா தப்பாப்பா? உனக்கு அம்மாவும்
எனக்கு மனைவியாகவும் செல்வி செஞ்சது தப்பு தான். ஆனால்